வணக்கம் நண்பர்களே. அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டம் தற்போது சென்னை அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் அதிமுகவில் பல்வேறு தீர்மானங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 தீர்மானங்களை நிறைவேற்ற இருப்பதாக தகவல். இதில் முக்கிய தீர்மானமாக பார்த்தீங்கன்னாக்கா, எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் அதிகாரத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் முக்கிய தீர்மானம். அது சிறப்பு தீர்மானமாக இருக்கலாம் என்று பார்க்கப்படுகிறது. இன்னொரு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த செயற்குழு கூட்டத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை பற்றியோ, சசிகலாவை பற்றியோ, டிடிவி பற்றியோ, அவங்கள இணைக்கணும் இவங்களை இணைக்கணும்னு யாரும் பேசக்கூடாது. நம்ம இந்த கூட்டத்தில் எதுக்கு கூட்டியிருக்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்தான ஆலோசனையும், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம எப்படி களம் காண போகிறோம், கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலில் பல தோல்விகளை சந்திச்சிட்டோம். இனி அந்த தோல்வி போல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தோல்வியை அடைந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னேற்பாடாக நம்ம கட்சியை பலப்படுத்த வேண்டும், கட்சிக்குள்ள நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பலப்படுத்தணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டமாகத்தான் இந்த செயற்குழு கூட்டம் இருக்குது. இதில் இவங்களை சேருங்க அவங்கள சேருங்கிறதுல யாரும் பேசக்கூடாது. இது எடப்பாடியினுடைய உத்தரவு. இதை மீறி யாராவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. தூக்கத்தில் கூட ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எடப்பாடி திட்டவட்டமாக இருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் பங்கேற்றிருக்கிறாங்க. இந்த செயற்குழு கூட்டம் தமிழக அரசியலில் இது மிகப்பெரிய இன்றைக்கு பேசுகிற மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறாரு, ஓபிஎஸ்ஸை சேர்க்க போகிறாரா, சசிகலாவை சேர்க்க போகிறாரா அப்படின்னு பார்த்தா அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. அதை பற்றி இங்கே யாரும் பேச போகிறது இல்லைங்க. இது எதுக்கு இந்த கூட்டம்? அதற்கு இல்லை. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணிக்கையை கூட்டணும். ஏற்கனவே அதிமுகவினுடைய எண்ணிக்கை 87ஆக இருக்கிறது. இன்னும் மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை நம்ம அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் இதில் முக்கிய தீர்மானமாக கூட இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் தொண்டர்கள், அவர்களை கட்சியில் மீண்டும் இணைக்கக்கூடிய வேலைகளை தற்போது இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அதிமுகனுடைய இன்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதிமுகனுடைய அவசர செயற்குழு கூட்டம்ன்றது இது ஏதோ ஒருத்தரை இணைக்கிறதுக்காகவும் ஒருத்தரை தூக்கிறதுக்காகன்ற மீட்டிங்கே கிடையாதுங்க. நம்முடைய கட்சியினுடைய இளைஞர்களுடைய வளர்ச்சியையும், கட்சியினுடைய அதிகப்படியான நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், அரசியல் ரீதியாக அடுத்து என்ன காய் நகர்த்த போகிறோம், 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோங்கிற அந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த கூட்டமே தவிர வேற அனாவசியமான எந்த ஒரு பேச்சுக்கும் இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், அதிமுகவுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அம்மா வழியில் நம்ம சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் தோல்வியை சந்திக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். ஒற்றுமையாக இருந்து நம்ம ஒரு இளைஞர் படையையும் மாவட்ட செயலாளர்களுடைய ஒட்டுமொத்த பலத்தோடு நம்ம என்ன பண்ணணும், கட்சியை வழிநடத்தணும். அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்குண்டான ஆலோசனை கூட்டமாக தான் இது இருக்கணுமே தவிர இது ஒரு செயற்குழு கூட்டம். ஆண்டுக்கு 2 முறை நடத்தக்கூடிய இந்த செயற்குழு கூட்டம் நம்ம இந்த செயற்குழு கூட்டத்தில் ஏற்கனவே நம்ம தள்ளி போடப்பட்ட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்னென்ன பேச போகிறோமோ, என்னென்ன முடிவுகள் எடுத்திருப்போமோ அதையும் இந்த செயற்குழு கூட்டத்திலையும் நம்ம தீர்மானிக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தோட எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு நடக்கக்கூடிய செயற்குழு கூட்டத்தில் பேச இருக்கிறார். தொடர்ந்து செயற்குழு கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இதில் ஓபிஎஸ்ஸையோ சசிகலாவை இணைப்பதற்கு தூக்கத்தில் கூட வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற அளவில் தான் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய அடுத்த அரசியல் வியூகங்கள் என்னவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.